ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, டின்னருக்காக ராகி களியும், ஆந்திரா ஸ்டைலு டொமாட்டோ பச்சடியும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டொமாட்டோ பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கனமான அ கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. தக்காளி ஒரு 3, 4 தக்காளி, பச்சை மிளகா தான் இந்த பச்சடிக்கு சேர்த்துக்க போறேன் அதிகமா. அப்புறம் ஒரு 2 ஆனியனு, நல்லா வந்து ஓரளவு கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம், லாஸ்ட்டா வந்து இந்த கடலை, பூண்டு இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி போடுவேன் இந்த பச்சடியில. அதுக்கு தான் வந்து கடலை வந்து வறுத்துட்டு தோல் எடுத்துட்டுருக்கேன். கூடவே வந்து ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக, டெய்லியும் வந்து ஒரு சாப்பாட்டில் ஒரு வெஜிடபிளாவது கர ஃப்ரையோ இல்லை சாம்பார்லேயோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட்டு வந்து சாரி கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணுறேன். இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா நைஸாக கட் பண்ணிக்கங்க. நான் அவசரத்தில் கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அதில் வெந்து வந்துடும். அதாவது அந்த முட்டைக்கோஸ் பொரியல் கூட. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, ஒரு சைடு ராகி மாவு வந்து பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நான் கொதிக்க வச்ச தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்படியே மாவாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதான் ராகி மாவு. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில கட்டியெல்லாம் விழும். அதுக்காக டைம் நிறையா எடுத்துக்கணும். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. நான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது நம்ம அந்த தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓரளவு தண்ணி வச்சதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் ரைஸ் எடுத்து நான் கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சி அந்த ரைஸோட கஞ்சியும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு டீஸ்பூன் ராகி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் ராகி கரைச்சி வச்சதை வந்து அது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சைடில் முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியல்னால் ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே கிண்ணியில் எடுத்துகிட்டு ஸ்பூன் மாதிரி போட்டு சாப்பிடுவோம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நமக்கு நிறைய நார்ச்சத்து இந்த முட்டைக்கோஸில் இருக்கிறதுனால, நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புத்தன்மையை குறைச்சி, நம்ம வந்து பாடியை வந்து ரொம்ப வந்து ஒரு நீர்ச்சத்து மிகுந்ததாக வந்து வச்சுக்கும். அதனால் கண்டிப்பாக அதிகமாக வந்து முட்டைக்கோஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து முள்ளங்கி, சௌசௌ இந்த மாதிரி காயிலலாம் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. இப்போ பாருங்கள், ராகி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ராகி களி வந்து என்னோடய பசங்களுக்கும் நான் வந்து ஊட்டி விடுவேன். அதாவது ரொம்ப திக்காக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. என்னோடய குட்டி பையனுக்கும் இந்த ராகியை எடுத்து லைட்டாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடுவேன். அப்புறம் என்னோடய பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ராகியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த பச்சடி, அதாவது டொமேட்டோ பச்சடி லைட்டாக வச்சு நெய் ஊற்றி அவனுக்கு ஊட்டி விடுவேன். அது மாதிரி வச்சு அந்த மாதிரி வந்து அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வாரத்தில் 3-4 நாளாவது அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது ராகி களி பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், பச்சடிக்கு உள்ளதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சடி எல்லாமே லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு, நான் கூடவே வந்து கடலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி போட்டு அரைச்சிக்கிட்டேன். என்னால் அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. ஃபைனலாக லைட்டாக சின்ன ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பச்சடி ரெடி பண்ணி சாப்பிட்டா மாதிரி ஒன்றா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல புளிப்புத்தன்மை இருக்கும். நான் கொஞ்சம் புளி அதிகமாகவே சேர்த்துப்பேன் இந்த பச்சடிக்கு. இது ஆந்திரா பச்சை மிர்ச்சிக்காய் டொமேட்டோ பச்சடி.
என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பச்சடி பண்ணால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் அவங்களுக்கு டெய்லி ஒரு பச்சடி டைப் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடுவேன். இப்போது முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஃபைனலாக தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு முட்டைக்கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் டின்னர் வேலை 5 to 10 மினிட்ஸில் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துட்டு கூட கொஞ்சம் வீட்டில் ரெடி பண்ண கீ இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல், கொஞ்சம் டொமேட்டோ பச்சடி. அவ்வளோதான். எங்களோட டின்னர் வேலை நேற்று ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதிகமான ஃபைபர், அதுக்கப்புறம் கால்சியம் ராகியில் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் அதிகமாக ராகி எடுத்துக்கோங்க. ராகி கூழ், கம்மங்கூழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்